ஓகே, இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண இந்த டிவி தான் வந்து பார்த்தீங்கன்னா Sony Bravia 2 55 inches. இது நம்ம 2025 மாடல் இது. ஸோ இந்த டிவி நான் வந்து லாஸ்ட் 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த Sony Bravia 2 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் சைஸில் நமக்கு வந்து இருக்குது. 43 inches, 50 inches, 55 inches, 65 inches, 75 inches. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 55 inches 2025 மாடல் இது. இதோட மாடல் நேம் பொறுத்த வரைக்கும் K-55S25EM2 அப்படின்ற ஒரு மாடல் இது. ஸோ இந்த டிவி நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த டிவி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ரிபப்ளிக் டே சேல் வந்து வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். அப்போ நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,990 அந்த ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு பேங்க் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 9,512 வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் SBI கார்டு வந்து யூஸ் பண்ணேன். அந்த SBI ஃப்ளிப்கார்ட் கார்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்பேக் கார்டு இது. நீங்கள் நார்மல் கார்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பட் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டு அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் SBI கார்டு ரெண்டுக்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா 46,976 அந்த ப்ரைஸிங் இந்த டிவி வந்து வாங்கியிருந்தேன். இப்போ இந்த டிவியோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,990 அந்த ப்ரைஸ் சேல் ஆகுது. பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டோட SBI கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 6,610 அந்த அளவுக்கான பேங்க் ஆஃபர் வந்து இருக்கு. ஃபைனல் 49,380 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ மற்ற நார்மல் கார்டுக்கு 2,750 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு. ஸோ ஃபைனல் 53,240 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டாக என்ன ப்ரைஸ் சேல் ஆகிட்டு இருக்கோ அதான் வந்து பார்த்து சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கவும் ப்ரைஸிங் வந்து இப்போ டிஃபரன்ஸ் வந்து ஆகும். ஸோ அப்போ என்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த டிவிக்கான பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். இங்கே பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதான் நமக்கு இந்த Sony Bravia 2 வர பாக்ஸில் நமக்கு வந்து டிவி, பவர் கேபிள், அதுக்கப்புறம் ரிமோட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் வால் மவுண்ட் பண்ணுற ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் டேபிள் வைக்கிற ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த டிவி நம்ம ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே நமக்கு Sony கிட்ட இருந்து வந்து பார்த்தா கால் வந்துச்சு இன்ஸ்டலேஷனுக்கு. அவங்க நம்ம கால் பண்ணி வந்து பார்த்தா அட்ரஸில் எங்கன்னு கேட்டாங்க. ஒன் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்தாங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஃப்ரீ தான். இங்கே பாக்ஸில் நமக்கு வந்து இப்போ வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து அப்படியே செவுத்தில் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ தனியாக நம்ம ஸ்டாண்டு வந்து வாங்கணும். ப்ரைஸ் வந்து 2,300 வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதை வாங்கி வந்து பார்த்தா மாட்டியிருக்கோம். இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான். பட் அது நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸாக வந்து இருக்கும். பட் ரொட்டேட் வந்து பண்ண முடியாது. பட் நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம தனியாக ஸ்டாண்ட் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டிவி நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தா கொடுக்குது. ஏன்னா பெசல்ஸ்லாம் வந்து பார்த்தா தெரியும் ரொம்ப மினிமலாக வந்து இருக்கு. பட் சைடில் நம்ம திக்னஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டிவியோட வியூ ஆங்க நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா X1 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் யூஸ் பண்ண வீடியோவில் இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து இப்போ இன்னும் நல்லா நேச்சுரலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஒரு சில ஓல்டு வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ இன்னும் நல்லா அப்ஸ்கேல் பண்ணி அந்த கலர்ஸ்லாம் வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்கப்புறம் ரெகுலராக பார்க்குற வீடியோஸ்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அதுக்காக இந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்து SJ10 வந்து இருக்கு. பட் SJ10+, அதுக்கப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ இங்கே கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் அளவுக்கு நமக்கு வந்து பஞ்சியாக வந்து இருக்காது. இங்கே சோனி நல்ல ஒரு நேச்சுரலான கலர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 2 10 வாட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதுவும் நம்ம டால்பி அட்மோஸ் அண்ட் டால்பி ஆடியோக்கான சப்போர்ட் வந்து இருக்கு. தென் DTS விர்ச்சுவல் எக்ஸ்க்கான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் ரொம்ப லவுடாவே இருக்கு. குறிப்பா பேஸும் வந்து நல்லா தான் இருக்கு. இல்லை நமக்கு இன்னும் கூட வந்து பார்த்தா சினிமேட்டிக்கான சவுண்ட் வேணுன்ற போது அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து சவுண்ட் பாரோ இல்லை நமக்கு வந்து ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் வந்து பார்த்தா கிடைக்கும். 20 வாட் ஸ்பீக்கரோட அவுட்புட் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம சவுண்ட் பார் ஹோம் தியேட்டர்ல கனெக்ட் பண்ணும்போது இன்னும் நல்ல ஒரு பெட்டரான சவுண்ட்ல வந்து கேட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் செட்டிங்ஸ் இருக்கு. அதை பார்த்தரலாம். இங்க ரிமோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கீழே வந்து அந்த செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிவியில் நமக்கு குயிக் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து காட்டும். டேரெக்டாக செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிரேவியோட நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிக்சர் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிக்சர் செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரோட மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லைட் சென்சார் வந்து இருக்கும். அதாவது நம்ம ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது, லைட் இருக்கிறது பார்த்து அதுவே நம்ம பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். அது கீழே பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே நம்ம பிரைட்னஸ் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கலரோட சேச்சுரேஷன் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்புறம் பிக்சர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே நம்ம விவிடு, ஸ்டாண்டர்டு, சினிமா, கேம், அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி 4-5 ஆப்ஷன் வந்து இருக்குது. இங்கே சினிமாவில் இருக்கும்போது 24 FPS வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸ்டாண்டர்டில் 60 Hz நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம டிவியில் ஸ்க்ரீனில் இருக்கிற பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பவர் சேவிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. தென் சவுண்ட் செட்டிங்ஸ் வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியிலேருந்து வர ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் டிவியிலேருந்து வர சவுண்டை வந்து பார்த்தா ஹோம் தியேட்டரில் கேட்கணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம இந்த ஆடியோ வந்து பார்த்தா மாற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹோம் தியேட்டர் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்க்க முடியுது. சப்போஸ் நம்ம டிவியில் சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு, அந்த டைம் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆக வேண்டாம், ஆஃப்ல இருந்தால் வேணுன்ற போது அப்புறம் ஸ்க்ரீன் வந்து பார்த்தா அப்படியே ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆயிரும். திரும்பி நீங்கள் ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேக்கப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்லீப் டைமர் வந்து இருக்குது. நம்ம டிவி ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான குயிக் செட்டிங்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இதான் நமக்கு டிவிலேருந்து வர ரிமோட் ஒரு குயிக் லுக் வந்து பார்த்துடலாம். பவர் பட்டன் வந்துருக்கு, அதுக்கப்புறம் டிவி ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம செட்டாப் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தா மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் குயிக் செட்டிங்ஸ் வந்து இருக்குது, மெனு இருக்குது, அதுக்கப்புறம் நேவிகேஷன் கீ, அதுக்கப்புறம் நமக்கு வால்யூம் பட்டன், சேனல் மாற்றுறது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஓடிடி ஆப்ஸ்க்கு டெடிகேட்டட் பட்டன் வந்து இருக்குது. இங்கே நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோ, ஓடிடி ஆப்ஸ்லாம் டேரெக்டாக இங்கே பட்டன்லேருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே போர்ட் பொறுத்த வரைக்கும் 2 யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது. 2 யூஎஸ்பி போர்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்தா இருக்குது. கீழே இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆடியோ அவுட்கான போர்ட் வந்துருக்கு. அதுக்கப்புறம் 4 HDMI போர்ட் வந்துருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா EARC போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டிஷ் டிவி போர்ட் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஆண்டனா போர்ட் வந்து இருக்குது. இங்கே நம்ம போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3.5 ஜாக் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆக்ஸ் போர்ட்னு ஒன்று இருக்கும், அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் பார், ஹோம் தேட்டர்லாம் வந்து பார்த்தா ஆக்ஸ் போர்ட்கான கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம டிவிலேருந்து வர சவுண்ட் அவுட்புட் நம்ம வந்து ஹோம் தேட்டரில் கேட்கறதுக்காக அந்த கனெக்ட் பண்ணுவோம். அந்த போர்ட் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட SA-D40 அப்படின்ற இந்த ப்ளூடூத் ஹோம் தேட்டரை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம 3 ஆப்ஷன் வந்து இருக்குது சாங் கேட்கறதுக்கு. ஒன்று நமக்கு வந்து நார்மலாக பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி சாங் கேட்டுக்கலாம். இன்னொன்று நமக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து இருக்குது. மூணாவதாக நமக்கு வந்து ஆக்ஸ் போர்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் டிவியில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி ஏதாவது மூவி போட்டு பார்க்குறேன்ற போது நான் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்குவேன். நார்மலாக கேபிள் யூஸ் பண்ணும்போது அப்போ நான் வந்து ஆக்ஸ் போர்ட் யூஸ் பண்ணுறேன். நம்ம செட்டாப் பாக்ஸ் பின்னாடி வந்து ஆக்ஸ் போர்ட் இருந்துச்சு. நம்ம செட்டாப் பாக்ஸில் வர சவுண்ட் வந்து பார்த்தா ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தா கேட்டுரும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த டிவியில் ஆக்ஸ் போர்ட்டில் அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட நம்ம வந்து கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆக்ஸ் போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இவங்க டேரெக்டாக ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவி நம்ம கூகுள் வாய்ஸோட ரன் ஆகுது. இங்கே நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12ஓட நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஆப்போட ஸ்க்ராலிங், அதுக்கப்புறம் ஆப் ஸ்விட்சிங் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. இங்கே நமக்கு வந்து ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் வந்துருக்கு. நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி நம்ம ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே டிவியில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு VLC ஆப் வந்து தேவைப்படுது. நான் அதாவது சப்போஸ் பென்ட்ரைவில் வந்து ஏதாவது வீடியோ வச்சிருந்தேன் அப்படின்னா ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஆப் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் இந்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த டிவியில் வந்து பார்த்தா 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு அந்த டிவியோட ஆப்ஸே இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்கு. நம்மளோட ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா 8 GB கிட்ட வந்து பார்த்தா அரௌண்ட் வந்து இருக்குது. இந்த 8 GB தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸும் நமக்கு வந்து இப்போ ஸ்டோரேஜ் ஆகும். அதனால் நமக்கு வேணுன்ற ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப அதிகமாக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாகும். அதனால் டிவி நம்ம ஸ்லோவாக இருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை பொறுத்த வரைக்கும் 2.4 GHz அதுக்கப்புறம் 5 GHz 2 பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குறிப்பாக நமக்கு வந்து இப்போ ஏர்ப்ளே சப்போர்ட் வந்து இருக்குது. உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் இருக்கிறத ஈஸியாக வந்து கேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த சோனி பிராவியா 255 இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த டிவியோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இங்கே டிசைன் வந்து பார்த்தா சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பிக்சரோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் கூகுள் டிவியோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. நம்ம சொல்லணும் அப்படின்னு ஸ்பீக்கர் வந்து பார்த்தா சொல்லலாம். இங்கே 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட் நல்லா தான் இருக்குது. இந்த டிவி நீங்கள் வாங்கும் போதே வந்து பார்த்தா சவுண்ட் பாரோ இல்லை ஹோம் தேட்டரோ வாங்கினீங்க அப்படின்னா இன்றைக்கும் நமக்கு ஒரு பெட்டரான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இன்னொரு நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா 55 இன்ச்சஸ் நமக்கு மற்ற பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த சோனி கம்பேர் பண்ணும்போது. பட் இங்கே சோனியில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த டிவி வந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த டிவிக்கான பை லிங்க் வந்து பார்த்தா கீழே வியூ ப்ராடக்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சோனி பிராவியா 2 பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.